நாம் தமிழர் கட்சியை செய்தி ஊடகங்கள் மக்களிடம் காட்ட மறுத்த காலம் சென்று தற்போது எங்கு திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சி பற்றிய செய்திகள் தான் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட செய்தி என்பதில்தான் ட்விஸ்ட் உள்ளது. தினமும் நாம் தமிழர் நிர்வாகி இக்கட்சியிலிருந்து விலகுகிறார் என்ற செய்தியானது தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? இதன் பின்னணியில் இருந்து திமுகவானது எவ்வளவு உள்ளிட்ட வேலைகளை செய்து வருகிறது என்ற ரிப்போர்ட்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. சன் டிவியின் சமீபத்திய 2 மாத செய்தி பக்கங்களை பார்த்தால் அதில் ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சிக்கென தனியாக ஒரு இடம் போட்டு நாதகாவிலிருந்து இந்த கிளை செயலாளர் விலகினார், மாவட்ட செயலாளர் விலகினார், மாநில பொறுப்பாளர் விலகினார் என தவறாமல் செய்தியானது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதாவது நாம் தமிழரின் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் சிதைக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் விலகல் பின்னணி காரணமாக இருந்து இந்த வேலையை செய்து வருவது உறுதியாகி உள்ளது. ஒரு கட்சியை அழிக்க பல வழிகளை கையில் எடுத்து அதில் தோற்று போன திமுக தான் தற்போது ஒரு கட்சியின் கட்டமைப்புக்கு உறுதியாக இருக்கும் நிர்வாகிகளை சிதைக்க வேண்டும் என பெரியார் விவகாரம் பூதாகரமாக வெடித்ததற்கு பின்னர் 10 முதல் 20 கோடி ரூபாய் பணத்தை தனியாக ஒதுக்கி நாம் தமிழர் கட்சியை அழிக்க பட்ஜெட் ஒன்றை போட்டுள்ளது. இந்த பணத்தை வைத்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுபவர்களுக்கென தனித்தனி பட்ஜெட் போட்டு வைத்து திமுகவானது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது மாவட்ட செயலாளர் விலகினால் 25 லட்சம் ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய பொறுப்பாளருக்கு 10 லட்சம் ரூபாயும், அதே மாநில அளவில் சிறிய பொறுப்பில் இருந்து விலகினாலும் கூட கண்டிப்பாக 11 லட்சம் ரூபாயும், மேலும் கிளை அளவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்து விலகினாலும் கூட 2 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்படும் என இப்படி லட்சக்கணக்கில் பேரம் பேசி நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு பண ஆசையை தூண்டி அவர்களை இக்கட்சியிலிருந்து வெளியே வர வைத்து நாம் தமிழர் கட்சியை சிதைக்க திமுகவானது திட்டம் தீட்டி இந்த வேலையை செய்துள்ளது. அதாவது வெளியேறிய நிர்வாகிகளை வைத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேச வைப்பது, கட்சியையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் விமர்சிப்பது என பல வேலைகளை செய்து வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் நத்தம் சிவசங்கர் அவர்களையும் அவர் கட்சியை விட்டு விலகும் நோக்கில் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரிடம் சென்று, நீங்கள் இக்கட்சியை விட்டு விலகினால் பல கோடி ரூபாய் பணம் தருகிறேன், அதோடு யூடியூப் சேனலில் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தால் அதற்கென மாதம் மாதம் வருமானமும் ஏற்படுத்தி தருகிறேன், அதோடு கார் வாங்கி கொடுக்கிறேன், மேலும் நீங்கள் வாங்கி வைத்துள்ள அனைத்து கடன்களையும் அடைக்கிறோம் என எக்கச்சக்க ஆஃபர்களை கொடுத்துள்ளதை அவரே நேரடியாக ஆடியோ பதிவில் கூறியிருந்தார். இந்நிலையில் தான் இப்படி நாம் தமிழரில் இருந்து விலகுபவர்களை தேடி தேடி திமுகவானது கண்டுபிடித்து நாம் தமிழர் கட்சியை அழிக்க இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது அம்பலமாகியுள்ளது. மேலும் தற்போது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் அவர்களும் தற்போது திமுகவில் இணையவிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே அவரும் திமுகவில் பண ஆசைக்கு மயங்கி அக்கட்சியில் இணைவாரா, இணைந்த பின் நாம் தமிழருக்கு எதிராக செயல்படுவாரா, அல்லது தமிழ் தேசிய பாதையிலேயே தொடர்ந்து பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.